தெரிவிக்கிறார்கள். முடியாது போல் இருக்கு. சரி, ஓகே, உங்க எல்லாரையும் பார்த்ததுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். மீண்டும் இதே ஊருக்கு, உங்க ஏகனாபுரம் ஊருக்குள்ள நான் வரேன். தேங்க்யூ சோ மச். பரந்தூர் விமான நிலையம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம் நடத்தி வரக்கூடிய மக்கள் மத்தியில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் உரையாற்றினார். இந்த உரையின் போது தமிழக அரசுக்கு எதிராக பல்வேறு குற்றச்சாட்டுகளை அவர் முன்வைத்தார். குறிப்பாக இந்த நிகழ்வு என்பது, இந்த விமான நிலையம் அமைக்கக்கூடிய நிகழ்வு என்பது இங்க இருக்கக்கூடிய பல்வேறு நீர்நிலைகள் மற்றும் விவசாய நிலங்களை அழித்து வரக்கூடிய திட்டம் என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும், தான் வளர்ச்சிக்கு எதிரானவன் அல்ல, ஆனால் அதே சமயத்தில் இந்த பகுதியில் அமைய இருக்கக்கூடிய விமான நிலையத்தை தான் வேண்டாம் என்கின்றும், வேறு இடத்தில் அமைக்கலாம், பொதுமக்கள் மற்றும் அவருடைய வாழ்வாதாரங்களை பாதிக்கக்கூடிய எந்த ஒரு திட்டத்தையும் எப்போதும் தான் ஏற்க மாட்டேன் என்றும் குறிப்பிட்டிருந்தார். ஏனென்றால் இந்த விமான நிலையம் அமைக்கக்கூடிய இந்த பகுதி என்பது கிட்டத்தட்ட ஏகப்பட்ட நீர்நிலைகள் மற்றும் விவசாய நிலங்களை உள்ளடக்கியதாக இருக்கக்கூடிய நிலையில் அதை அழித்து வரக்கூடிய எந்த ஒரு திட்டமும் வேண்டாம் என்றுதான் தான் தொடர்ந்து சொல்லி வருவதாகவும் அவர் குறிப்பிட்டிருந்தார். கூடுதல் தகவல்களை தலைமை செய்தி ஆசிரியர் கண்ணன் வழங்க கேட்கலாம். கண்ணன், தமிழக அரசுக்கு எதிராக பல்வேறு குற்றச்சாட்டுகளை அவர் முன்வைத்தார். குறிப்பாக எதிர்கட்சியாக இருக்கும்போது 8 வழிச்சாலையை எதிர்த்தார்கள். ஆனால் அவர்கள் ஆளுங்கட்சியாக வந்த பிறகு இந்த விமான நிலையம் அமைக்க அனுமதி கொடுக்கிறார்கள், அந்த திட்டத்தை செயல்படுத்தி வருகிறார்கள். இது முழுக்க முழுக்க மக்களுக்கு எதிரான ஒரு அரசாக உள்ளது என்று குற்றச்சாட்டு முன்வைத்திருக்கிறார்.